நம்மெல்லாம் போற்றுகிற ஐயா மாப்போசி வாரி தலைவர்கள், மாப்போசி குறிப்பாக பிரபாகரனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, இவ்வளோ பெரிய நாட்டை சண்டை போடுவானா, ஐயோ தற்கொலைக்கு சமம்னு விமர்சித்து 3 ஆண்டுகள் வெறும் 600 பேர், 600 வீரர்கள், அதுவும் 500 பேர் தான் களத்தில், 100 பேர் அண்ணனுக்கு பாதுகாப்புக்கு, 500 வீரர்களை வச்சு 2 லட்சம் இந்திய இராணுவ வீரர்களை சண்டையிட்டு தோக்கடித்து திருப்பி அனுப்பின மாவீரன் இருக்கான்னா நம்ம தலைவன் தான். அடிச்சு தோக்கடிச்சு திருப்பி இந்திய ராணுவம் திருப்பி வரும்போது உனக்கு தெரியாது, எங்கள் அண்ணன் பொட்டம்மன் சொல்கிறாரு, தம்பி அதில் ஒரு நகைச்சுவை தெரியுமாடா அப்படின்னு. என்ன நான் 500 உங்கள் இராணுவ வீரர்களை விட்டு போயிடுச்சுரா உங்கள் இராணுவம், அப்புறம் உங்கள் தலைவர் உங்கள் அண்ணன் கூப்பிட்டு எப்படியாவது உங்களுக்கு பத்திரமா கரை சேர்த்து விடு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணி அப்புறம் படகால வச்சு கொண்டு ராமேஸ்வரத்தில் கரை இறக்கி விட்டோம்டா அப்படின்னு. எப்படி கொடுமை பாருங்க, கைவிட்டு வந்துருச்சு 500 வீரர்களை கரை சேர்த்து விட்டவன் நம் தலைவன் பிரபாகரனுங்கிறத நீ நினைச்சுக்கணும். அவன் தேவையில்லாமல் சண்டை போட போகிறான், இது தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு விமர்சித்த இதே மாஸ்போ சிவஞானம் தலைவர் அடித்து தோக்கடித்து இந்திய ராணுவத்தை திருப்பி விட்ட பிறகு அவர் சொன்னது, புறநானூற்று வீரனை நான் இப்போது பார்க்குறேன் அப்படின்னு. அது